வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 7.3 நீளம். நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமப்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமப்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? ஓகேவாம்மா? இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கா? சமப்படுத்தும் உருளை. அப்போது ஒரு உருளை இப்படி தான் இருக்கும். சமப்படுத்தும் உருளை பார்த்துருக்கீங்களாம்மா? தோட்டத்தில் கல் மண்ணாக இருக்கும். நம்ம என்ன செய்வோம், ஒரு உருளையை கொண்டு இப்படி இழுத்துக்கிட்டே போவாங்க தெரியுமாம்மா? இது கைப்பிடி. இது என்னது? கைப்பிடி. இந்த கைப்பிடி வச்சு உருளையை என்ன செய்வாங்க, இழுத்துக்கிட்டே போவாங்க. அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான், நீளம் எவ்வளவு? இதுதான் நீளம். இது படுக்க போட்டால் நீளம்னு வரும். அதே இது நேராக நிமித்தி விட்டால் உருளை. அப்படி தானம்மா? அது படுத்தாப்பில் கிடக்கு, இது நேராக நிமித்தி விடும். நிமித்தி விட்டால் இந்த உருளை உயரம். உயரத்தை இது ஹெச்ன்னு சொல்லுவோம். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது ஆரம். ஆரம் ஆரம் ஆர். ஓகே. ஆனால் இது படுக்க போட்டதுனால அப்போ இது என்னது, நீளமாக மாறுது. இந்த உயரம் இந்த சைடு என்னவா வருது, நீளமாக மாறுது. அந்த நீளம் எவ்வளவுமா? 3 மீட்டர். அடுத்த விட்டம் 2 புள்ளி. விட்டம்னா என்னது? என்னுடைய விட்டம் எவ்வளவு? விட்டம் எவ்வளவு? 2.8 மீட்டர் விட்டம். ஓகே. இப்போ உருளை என்ன கேட்டிருக்கான், கொண்டு ஒரு தோட்டம் சமப்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும் அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, ஆர் என்பது ஆரம், ஹெச் என்பது உயரம். இப்போ நம்ம கிவன் எழுதுமா? ஹெச் ஈக்குவல் டு 3 மீட்டர். இப்போ என்ன கொடுத்துருக்கா? விட்டம். நமக்கு என்ன தேவை? ஆரம். விட்டம் 2.8. அப்போ ஆரம் எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஆரம் ஈக்குவல் டு விட்டம் பை 2. விட்டம் பை 2. இது சின்ன குட்டி ஃபார்முலா. விட்டத்தில் பாதி ஆரம். ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆரம். ஆர் ஈக்குவல் டு விட்டம் 2.8 பை 2. தட் இஸ் ஈக்குவல் டு 1.4. So h equal to 3 meter, r equal to 1.4, ஆரம் 1.4 என்னது மீட்டர். இப்போ நமக்கு என்ன செய்யணும்னா, உருளையினுடைய வலைப்பரப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன சொல்லலாம், 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும். அப்போ இது எப்படின்னு கேட்டால், உருளை என்ன செய்யறாங்க இருக்கலாமா? இந்த உருளை ஒரு சுற்றுனா உருளையினுடைய வலைபரப்பு. அப்படி தான் நான் இப்படி இந்த கைப்பிடி வச்சு இப்படி இழுக்கச்சமயம் அது ஒரு சுற்றுது. அப்போது அந்த உருளையினுடைய ஒரு சுற்று எனது உருளையினுடைய வலைப்பரப்பு. இப்போ நம்மக்கிட்ட உருளையின் வலைப்பரப்புக்கு ஃபார்முலா என்னது? உருளையின் வலைப்பரப்பு. உருளையின் வலைப்பரப்புக்கு உண்டான ஃபார்முலா என்னது? 2πr/h. ஓகேவா? இங்கே பையோட வேல்யூ என்னது? 22/7. இப்போ உருளையை ஒரு சுற்று சமயம் அது உருளையினுடைய வலைப்பரப்பாக மாறுது. அப்படி தானே? உருளை ஒரு சுற்றில் சமன்படுத்தும் பரப்பு. உருளையை ஒரு சுற்றுனா என்னது? அது ஈக்குவல் டு என்னது? உருளையின் வலைப்பரப்பு. உருளையின் வலைப்பரப்பு. ஓகேவா? இப்போ உருளையினுடைய வலைப்பரப்புக்கு உண்டான ஃபார்முலா என்னது? 2πr/h. 2 இன்ட்டு பையோட வேல்யூ எவ்வளவு? 22/7. ஆரோட வேல்யூ என்னது? 1.4. ஹெச்சோட வேல்யூ 3. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம்.
0.2. இப்போ 22 into 2 44. 44 into 3 எவ்வளவு? 132. அப்போ அகைன் 2வால் மல்டிப்ளை 4 6 2. ஓகேம்மா? அப்போ 26 264. இதில் வந்து 0.2 இருக்குனால இதில் ஒரு பாயிண்ட் போட்டாச்சு. ஓகேம்மா? இப்போ உருளை ஒரு சுற்றில் சமப்படுத்தும் பரப்பு வந்து 26.4 சதுர மீட்டர். இப்போ நம்மளுடைய என்ன கேட்டிருக்கான், 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? 8 சுற்று சுற்றுறோம். அப்போது ஒரு சுற்று, இப்போ பாருங்கன்னா இந்த உருளையை வந்து ஒரு சுற்று சமயம் உருளையினுடைய வலைப்பரப்பு வந்து கிடைக்கும். அப்போது 8 சுற்று சுற்றணும். அப்போ எவ்வளோ பரப்பை உருளை சமன் செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஒரு சுற்றுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? ஒரு சுற்றில் 26.4 சதுர மீட்டர். அப்போது 8 சுற்றுகளில் 8 சுற்றுகளில் சமன்படுத்தப்படும் 8 சுற்றுகளில் சமன்படுத்தப்படும் உருளையின் 8 சுற்றுகளில் சமன்படுத்தப்படும் தோட்டத்தின் சமன்பரப்பு, அப்படிதானே? சமன்படுத்தப்படும் தோட்டத்தின் பரப்பு தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ 8 into 26.4. 8 into 26.4. அப்போ நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணுமா? இதை ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்கம்மா. ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? சரி, 211.2. ஓகேவாம்மா? மீட்டர் ஸ்கொயர். இது வந்து 8 நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமா, உருளை ஒரு சுற்றில் சமன்படுத்தப்படும் பரப்பு வந்து திஸ் 26.4. 8 சுற்றுனா அப்போ 8ஆல் வந்து இதை நம்ம மல்டிப்ளை, 8ஆல் வந்து இந்த ஆன்சரை வந்து மல்டிப்ளை பண்ணால் திஸ். ஓகேவா? நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல இதை வந்து ப்ராப்ளத்தில் இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 2πRH. ஆறுங்கிறது இப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம், விட்டம்னு கொடுத்துருக்கோம். விட்டம் தான் என்னது 2.8. நல்லா கவனிங்கம்மா, விட்டம் வந்து 2.8. ஆனால் நமக்கு வந்து ப்ராப்ளத்தில் ஆரம் இருக்குது. ஆரம் ஈக்குவல் டு விட்டம் பை 2. இந்த விட்டத்தை 2ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும், ஆரம் வந்து கிடைக்கும். ஆரம் வந்து 1.4. எல்லாத்தையும் இதில் 2πRH எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து நம்ம என்ன செய்கிறோம், சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சரை கொண்டு வரோம். ஓகேவாம்மா? இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மாணவன் என்ன செய்யணும், ஒரு லைக் கொடுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தேவையான ப்ராப்ளம்ஸை கொடுங்கம்மா. நான் வந்து உங்களுக்கு அழகாக ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கேன். என்ன, ஓகேவாம்மா? நீங்கள் வந்து டியூஷன் வேணும்னா சொல்லுங்கம்மா. ஈவினிங் 7 to 9 வந்து என்னது உங்களுக்கு டியூஷன் எடுக்க. ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.